சட்டையை கட்டி போட்டிருக்கு. இதை பார்த்தா சங்கிலி மூலம் இது இறைவனுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கணுமானா இந்த பாம்பு சட்டைக்குள்ள போய் ஒழியணும். பாம்பு சட்டையோ சின்ன சட்டை, அதனால இந்த சங்கிலி பூதம் அந்த சட்டைக்குள்ள ஒழியக்கூடிய அளவுக்கு சொருவத்தை கண்டு அந்த சின்னஞ்சிறு சொருவத்துல போய் சங்கிலி பூதம் பாம்பு சட்டையில போய் ஒழிந்தார். பார்த்தார் இறைவன், அப்பா மகனே சங்கிலி பூதம் என்ன கண்டு எதுக்குப்பா ஒழியுதே, எதுக்கு ஒழிந்தாய், வெளியே வா மகனே. சங்கிலி பூதம் விஸ்வரூபம் எடுத்தா, எப்பா என்ன கண்டு ஏன் ஒழிந்த, இறைவா கையில நீ கைலாசத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் உங்களை போல வடிவம் இருந்தேன். தேவாதி தேவர்களா வந்து இவர் இறைவன் இல்ல, இவர் இறைவனாக இருந்தா எங்களுக்கு கண்ணுல ஒளி கிடைச்சிருக்கும், எங்களுக்கு கண் தெரியல அப்படின்னு தேவர்கள் பார்வதி அம்மாட்ட சொன்னதாலே பார்வதி அம்மா என்ன போய் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்களை கூப்பிடுறதுக்கு வந்தேன், நீங்க எதிர வந்துட்டேன். பிள்ளைகளை நடனமாடி வரும்போது எதிர்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால உங்களை கண்டு சட்டையில போய் விழுந்தீங்க. அப்பா மகனே சங்கிலி பூதம் நீ என்ன கண்டு ஒழிஞ்சிட்ட பாத்தியா, இனிமே நீ கையிலே இருக்கக்கூடாது. இப்பவே உனக்கு பெயர் தானே, நீ இருக்கக்கூடிய இருப்பிடத்தை நான் உனக்கு அப்படின்னா இறைவன் பேர் கொடுத்தா. எப்படி பேர் கொடுத்தா, அப்பா பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே, உனக்கு பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே, அப்பா ஒளிந்ததாலே உனக்கு சட்டை நாதன் என்று பேர் கொடுத்தா. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீசி ரெண்டு ஒப்பு அதுல வட
அப்ப ஊஞ்சல் போட்டு அப்போ வரம் கொடுத்து அனுப்பி சுவாமியான சங்கிலி கூட்டம் ஆண்டவன் சங்கிலி பூதத்தார் என்று பெயர் நாமம் கொடுத்தோம். சுத்தங்கிரி பர்வதம், சோமங்கிரி பர்வதம், அட்டகிரி பர்வதத்துல கடந்து அழகு சங்கரக்காவுன்னு ஒரு காவு முளைந்தது ஒரு மரம், வீசியது 2 கொப்பு, உருண்ட திரண்ட மரம், ஒழுக்கமான தேக்கு மரம், அதுல வழக்க வந்த கிளையில போய் இருந்துக்கோப்போம் அப்படின்னு அனுப்பி வைத்தார். அப்போ பார்த்தாரே சங்கிலி பூதம் முன்னாடி 7 பூதங்கள் பின்னாடி 7 பூதங்கள் தண்ணி அதை சுமந்து பூதத்தாருக்கு முன்னால 7 பூதம் பின்னால 7 பூதம் தண்ணியில் செமத்து இவன் ராஜகுல தெய்வமாக சங்கிலி பூதம் வருவாரா ராஜபூத தெய்வமாக சரகப்பட்டு வல்லவட்ட பொன்னான தலைவாவானோ மாலைகளும் வருகின்ற வேளையிலே சிவகிரி வருவதமோ சோமகிரி வருவதமோ அட்டகிரி வருவதமோ சந்தேகங்களுள்ள வருவார் சங்கிலி பூதமோ சங்கிலி பூதமான போது பூதத்தாரோ வாய்த்தது ஒரு வாய்த்து மனமதுதான் கிடைத்து வழக்க வந்த கிடைய பூதத்தான் ஊஞ்சல் போட்டார். அப்போ ஊஞ்சல் போட்டிருக்கும் போதே இவன் ராஜவம்சத்துல பிறந்தவன் தேவதாசியை கொண்டு வந்து நடனமாட சொன்னார். ஏற்கனவே இவருக்கு முன்னாடி 7 பூதம் பின்னாடி 7 பூதம் தண்ணீர சிவந்தது. அந்த ஊஞ்சல் போட்டு இருக்கும் போது எல்லா பூதங்களும் பூதத்தாருக்கு வந்து உபச்சாரம் பண்ணிட்டு அப்போ பூதத்தாரை தொட்டு வணங்கி மேலாக முழங்க தேவதாசியர்கள் நடனமான சங்கிலி பூதத்தார் மீசையை திருக்கிட்டு யார் வருவா, எவர் வருவா, நாம யார அடிமை கொள்ளலாம் அப்படின்னு பூதத்தார் அந்த சந்தனத்திற்கு வளர்க்கிற ஊஞ்சல் போட்டு இருக்காரு. அப்படி என்ன ஆச்சு எப்ப நாட்டிலையும் போடும் கோடமாட புரியும் வீசும் நாட்டு கடலோ நாட்டு கடலோ ஏகாதசி பட்டணம் அந்த ஏகாதசி பட்டணம் என்ன ஏகாதசி பட்டணத்துக்கு மூன்றாவது உடமுடித்த செட்டிமார்கள் வாழ்ந்துவார். செட்டியார் என்பவரோ சீனி செட்டியார் என்பவரோ முத்தரன் செட்டியாரோ அண்ணன் தம்பி 3 பேரோ அண்ணன் தம்பி 3 பேரோ
வாழ்ந்தவர் மானத்திலே ஆடுகிற மாடல்ல எல்லாருக்கும் வீடு சொத்திருக்க அவர்கள் சொத்தான குறைவும் வாழ்ந்து வருங்காலத்தில் இருட்டு நாட்டு கடலுக்குள்ள ஆமண்ணே 7 நல்ல கப்பல் அதாவது இருட்டு நாட்டு கடலோரம் ஏகாதேசி பட்டணத்தில் எல்லோருக்கும் பெரியவர் பெயரும் முத்து செட்டியார் சீனி செட்டியார் முத்தலந்தான் என்று சோம செட்டியார் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது முப்பாட்ட காலத்துல இருந்து அவங்களுக்கு கப்பல் ஓடி பெரிய பணக்காரங்கல்ல அவங்க வந்து யாக்கவே நாட்டுக்கோட்டை செட்டியார் நவரத்தின வியாபாரம் பார்க்கக்கூடியவர் சரியான லாபம் இருக்குமே. அப்போ வாழ்ந்து வரக்கூடிய அந்த செட்டிமார்களுக்கு சரி 7 கப்பலுக்கும் ஓட்டம் துருப்பிடிச்சிருக்கு. அது இப்ப உள்ள கப்பலா எப்ப உள்ள கப்பல் பழைய கப்பல் 2 கப்பலா போச்சு. அதனால கப்பல்ல ஓட்ட விழுந்ததால இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் எல்லோருக்கும் பெரியவராகப்பட்ட முத்து செட்டியார் பார்த்தா தம்பி ஏ சீனி எப்பா நம்ம கப்பலுக்கு எப்படியாவது பழுது பார்க்கணும். கப்பல் பழுது பார்க்கணுமானா ஒரு சாலை மரத்தை கொண்டாந்து வெட்டிட்டு வர இங்க உள்ள பேரை நம்மளை ஏமாத்திடுவோம். ஒரு ஒண்ணுக்காக மரத்தை கொடுத்து பெயிண்ட் அடிச்சு நம்ம ஏமாத்திடுவோம். நாமளே போய் ஒரு நல்ல மரத்தை வெட்டணும். தம்பி இந்த நம்ம ஏரியாக்கள்லாம் இந்த மரம் கிடைக்காது. வைரம் பாய்ந்த கட்டையா இருக்கணும், நல்ல தேக்கு மரமா இருக்கணும். அப்படிப்பட்ட மரத்தை எடுக்கிறோமானா நம்ம ஆரியங்காவல் சோலையில அட்டகிரி பர்வதத்துல போய் தேடி பார்ப்போம். அப்போ சந்தனக்காவில போய் இந்த மரத்தை தேடி பார்ப்போம்னு சொல்ல முத்து செட்டியாரு நான் சொல்லுவதை காரணம் மரத்தை வெட்ட 3 பேரும் போய் வெட்ட முடியுமா? கப்பலும் 7 கப்பல். அப்ப 7 கப்பலுக்கும் பழு பார்க்கணும்னா ஆண்கள் கொஞ்சம் ஆண்கள் வேணும்னா ஒரு மரத்தை போய் சும்மா எல்லாம் வெட்ட முடியாது. மரத்துக்கு முதல்ல காப்பு கட்டணும், ஒரு பொங்கல் விடணும், பொங்கல் விட்டு கிராய் விடணும். அதனால பொங்கல் விட்டு கிராய் வெட்டி அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டி கொண்டு வரலாம். பொங்கல் நம்ம விட முடியுமா? சரி நம்ம விடலாம். கிடாய் மரத்தை வெட்ட முடியுமா? நம்மளாம் பணம் எதிர்பார்த்தா வளர்ந்தார்கள். ஓட்டை எண்ணி கொடுத்து கையடே இந்த வேலையை பாரு, நீ கரவட்டியா இருக்கலாம் இல்ல நீ விட்டு போ. கையை காமிச்சோம்னா கை நீட்டி நமக்கு வேலை பார்க்கறது ஆள் இருக்குங்களா? அதனால தங்க முடிதறிச்ச ஆசாரி, வெள்ளி முடிதறிச்ச அதனால கொள்ளறிச்ச ஆசாரி கோடாளிக்கார எல்லாரையும் கூப்பிட்டாங்க. முத்து செட்டியார் கூப்பிடுதான்னு சொல்லி எல்லாரும் வந்து அண்ணாச்சி எங்க வருவீங்க? எங்க போய்? அதனால அட்டகிரி பர்வதத்திலே அழகு சந்தன காவலே இவங்க எல்லாரும் கூட்டம் போட்டு பேசி பொங்கலோட பச்சரிசி பிறகு நமக்கு தேவையான சாமான்களை எடுத்து செட்டி மக்கள் எல்லாம் பயணம் வைத்தாங்க. அந்த காலத்திலே சொல்லி இருக்கான், ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. ஒரு மனுஷனுக்கு கேடு காலம் வருதுன்னா, அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு கெட்ட காலம் வருதுன்னா அதுக்குரிய கெட்ட வழிகளை முன்னாலே காட்டணும். யானை அந்த வருத்துல வரும், 4 தெருவுக்கு அப்பாட
இங்கேயே மணியோசை கேட்கும். அதனால கேடு வரும் பெண்ணே, கெட்ட வழிகள் வரும் பெண்ணே. செட்டி மக்கள்லாம் வரவேற்ற வரும்போது என்ன ஆச்சு? அப்பா தலைவா தலையில கட்டிடும் சீனி செட்டியார் யானா வரும்போது ஒத்த பிராமணை இருக்க வாராரு. யாரை பார்த்தாலும் ஒத்த பிராமணனை இருக்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா இரண்டாம் தெருவார போது ஏனியும் இருவர கண்டாங்க. நாலாம் தெருவார போது நரச்சரு தாய் கலவி நச்சீருவா சகுணம் என்று சகுணம் என்று நம்ம செட்டி மக்கள் கூட்டமிட்ட படைகளோடு மக்களுக்கு மரம் விட்ட செட்டி மக்கள் இரண்டு நாட்டு கடலும் விட்டார். ஏகாதேசி பட்டணத்தை கடந்து இருட்டு நாட்டு கடலுக்குள்ள போனோம்னா கட்டு மரத்தை கட்டுனாங்க. கட்டு மரத்தை கட்டி அந்த கட்டு மரத்துல ஏறி ஏகாதேசி பட்டணத்தை கடந்து இருட்டு நாட்டு கடலை கடந்து ஒவ்வொரு மழையா தேடி வராங்க. கப்பலுக்கு மரம் வெட்ட 8 வார 8 நாளா 8 வார 8 நாளா மரமதுதான் கிடைக்கவே தேடி பார்த்தாங்களோ மனமதுதான் கிடைக்காமல் 8வது நாளையில எங்க சட்டநாதன் சுவாமியான சங்கிலி பூதம் பூதத்தால் இருந்ததொரு அந்த மரத்தை தான் பார்த்தானே. மரத்தை பார்த்தாங்களோ சுற்றி மக்கள் எல்லோரும் வாய்ந்தது ஒரு வாய்த்திருக்க மரமெல்லாம் கிடைத்திருக்க முத்து செட்டியார் சீனி செட்டியார் முத்தரந்தான் சோம செட்டியார் எல்லாம் 8 நாள் மரத்தை தேடி பார்த்தாங்கோ. எந்த பொருளுமே நினைத்த உடனே கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதாவது எந்த பொருளா இருந்தாலும் சரிதான் கேட்ட உடனே எதுவும் கிடைச்சதானா மதிப்பு இருக்காது. அதனால 8 நாளா கேட்டாங்க.
பொங்கி 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 தின்னு பாதி விட்டு காலி பண்ணிட்டான். எட்டாவது நாள் சட்டநாதன் கேந்திரமாக சங்கிலி புதத்தான் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்த்தாங்க. பூதத்தார் இருக்கும் மரத்தை பார்த்தோன்னே, ஏ தம்பி, வாய்த்தது போல் வாய்த்ததுக்கு வசமான மரம் கிடைச்சிருக்கிறான். இந்த மரத்தை இப்பவே வெட்டி கொண்டு போயிடணும் அப்படின்னு செட்டிவர்கள்லாம் மரத்தை வெட்ட போறாங்க. அப்போ மரத்தை வெட்டணும்னா என்ன செய்யணும்? மரத்துக்கு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் விட்டு கிடாய் வெட்டணும். அந்த மரத்துல என்ன இருக்கு நம்ம என்ன கண்டோம்? அந்த மரத்துல என்ன இருக்கு நம்ம என்ன கண்டோம் அப்படின்னு செட்டி மக்கள் எல்லாம் முத்து செட்டியார், சீனி செட்டியார், முத்தரத்தான் என்ற சோம செட்டியார் எல்லாம் செல்வ குலத்திலே பிறந்த செட்டியார் சமுதாயத்து மக்கள் எல்லாம் உடனே காப்பு கட்டினாங்க. மஞ்ச காப்பு நூல் எடுத்து மரத்துக்கு கட்டி என்ன செஞ்சாங்க? அப்பா சான்று கொண்டதை முழுதி, சான்று கொண்டதை முழுதி, அவங்க சங்கடதான் போல உடைக்கும் போது அந்த கண்ணோட சிதறுலையா தேங்காயை உடைக்கும் போது தேங்காய் கண்ணோடு செல்லுதாப்பா, நம்ம குத்தம் இல்லையா? ஏ தம்பி, எதுக்குடா பயப்படுறீங்க? தேங்காய் வேற குத்தம் இல்லை, தேங்காய் வேற குத்தம் இல்லை, அதுவும் என்ன மரவாக்குதானே. அது ஒரு தேரோடி காய். எந்த காய்? தேரோடி காய். அதனாலதான் அப்படி போயிட்டு நீங்க எதுவும் நினைக்காதீங்க, சீக்கிரம் பொங்கல் விட்டு காய் வெட்டணும். பொங்கல் விட பார்த்தா மூணு கூட்டி வைத்தார், பானையெல்லாம் தூக்கி வைத்தார், பச்சரிசி பச்சரிசி மாண்டைந்து அந்த பானையில விடுவாரா, தீய கொடுத்துவாரா, பால்பான பொங்கலையே பால்பான பொங்கலையே சுவாமி பான வாய்
விரிஞ்சி போச்சே பானவாய் விரிஞ்சி போச்சே பார்த்தாரு செட்டிமார் கண்ணீர வடித்தாரோ அண்ணா அண்ணா செட்டிமார் அவன் தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோடு செதறும் போது தேங்காய் வேலை குத்தம் இல்ல தென்னை மரத்து வாக்கல்ல பொங்கல் பானை விடும் போது பால் பொங்கி வரும்போது பானை வாய் விரிஞ்சி நாலா பக்கம் சிந்தி போச்சு. இது பயம் இல்லப்பா, தப்பு இல்ல. என்ன தப்பு இல்ல? வியாபாரி பானையா இருக்குப்பா, வேளாறு குற்றம் நம்ம குற்றம் இல்ல. எந்த வேளாறு? வேளாரி நல்லா வேலை வைக்கல, வியாபாரி பானையை குடிச்சு நம்மளை ஏமாத்திட்டான். அதனால காரியத்தை ஒழுங்கா நடந்து வார்த்தை அந்த பானை மேல குற்றம் இல்ல, நம்ம பானை மேல குற்றம் இல்ல, பானை குற்றம் வேளாறு குற்றம் தான். சொன்ன போது கடைசியில் இந்த மன குழப்பத்துல நரபலி கொடுக்க மறந்துட்டாங்க. இதை யார் பார்த்தா? மரத்திலே வடக்க பார்த்த கிளையில ஊஞ்சல் போட்டிருக்காரே சங்கிலி பூதம். சங்கிலி பூதம் பார்த்துருக்கான். யோ செட்டி மங்களே, கடைசியில நீங்க கிடாய் கிட்ட மறந்துட்டீயா? எனக்கு நரபலி கொடுக்கலையா? பார்த்தா சங்கிலி பூதம் உங்களுக்கு என்ன செய்ய மட்டும் பாருவோம். அப்போ சங்கிலி பூதம் கோபத்துல இருக்கும் போது கிடாய் விட்டு மறந்தவங்க செட்டிமார்கள்லாம் முத்து செட்டியார் கையசத்தா ஏ கோடாலிக்காரா கோடாலியை கொண்டு அடியில வெட்டி மறந்த சாய்க்காரா. அப்போ கோடாலிக்கார கோடாலியை கொண்டு வந்து என்ன செஞ்சான்? ஆன மரத்தை நானே போது கோடாலிய கொண்டு போகும் போது கோடாலி கடையெல்லாம் முடியுதையா, ஆசாரி காலில் வந்து விழுதையா, அப்புறத்தை வெள்ளம் அது வாயுதையா. சங்கிலி பூதம் ஏன் நரபலி கொண்டாய் சங்கிலி பூதம். கோடாலி கடை முறிந்தல்லவோ, ஆசாரி காலில் வந்து விழுவையா, அப்புறத்தை முதலம் அது வாயுதையா. மரத்தில் இருந்ததொரு பூதத்தாரோ பூதத்தாரோ நல்லபடி ஏற்றாரை கண்டி பூதமோ நரபடி கொண்டா பூதத்தாரோ செட்டி மக்கள் யானே யானே என் முத்து செட்டியாரு என் சீனி செட்டியாரு ஏ முத்தா பாத்தியா என் பாத்தியா கோடாலி கடை முடிஞ்சிடுது, ஆசாரி காலம் ரத்தமா பாயுது. நம்ம கையில வேலை, ஆதாரி வேலை தான் இருக்கு. அப்படி என்ன சொல்ல வர? என்ன மரத்து வெட்டு என் தம்பி அது அது கோடாலி மேல குத்தம் இல்ல, குத்தம் இல்ல.
என்ன கோடாலிக்கு கடை, கோங்கு கடை, தேக்கு கடை, இப்படி கடையில போடணும். அவன் முருங்கை கடையை போட்டுட்டா அதான் போடணும். காரியில போயிட்டு முருங்கை கடையில எவையாவது கோடாலி போடுவாங்க. போட்டுக்காரே குடும்ப மரத்தை வெட்டி கடை போட்டுட்டானே. நீ ஒழுங்கா துட்டு கொடுத்தா வசமா போடுறோம். நீர் யாருனே பெரிய நப்பின்னு தெரியுங்களா? அதனாலதான் அப்படி போடுறியா? பெயிண்ட் அடிச்சுட்டான், அதான் தெரியும். அப்படியா? சரி தம்பி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. சீக்கிரம் வெட்டி சாயங்காலம் ஊருக்கு போவோம். ரொம்ப நாள் ஆயிட்டு போனப்பா ஊருக்கு. அப்ப பார்த்தார்கள் சட்டநாதன் ஏற்றபான் சுவாமியான சங்கி பூதத்தான் இருந்ததோடு மரத்தை வெட்டி சாய்த்தான். அந்த மரத்தை வெட்டி சாய்த்தான். என்ன மரத்தை வெட்டி சாய்த்தாங்களோ மாண்டோரு செட்டிமாறு மரத்தை வெட்டி சாய்த்தல்லவோ. ஐயோ எருமையா வண்டியில ஏற்கனவே மற்ற மாடெல்லாம் இருக்க முடியாது. உருளை வண்டி போட்டு உருளை வண்டியில இந்த மரத்தை ஏற்றி ரூபா அறுத்து படக படகையா சேர்த்து கப்பல் படுத்து பார்த்துடணும். அப்படின்னு மரத்தை வெட்டி சாய்த்து இழுத்து வராங்க. பார்த்தா சங்கடி போதும். நான் இருந்த மரத்தை வெட்டிட்டு கொண்டு போனவங்களை சும்மா விட்டுருவோம் பார்த்தீங்களா? என்ன சட்டநாதன் ஏற்ற சங்கீதி மரத்தோட மரமாக மரத்தோட மரமாக இந்த பூதத்தான் வாராது. என்ன இருக்கு நாட்டு கடலுக்குள்ள மரத்தை கொண்டு தள்ளுவாரா? மரத்துக்கு மேல இருந்த சங்கி உருளாரோ ஒரு புனிதம் உருவாரா? கடல் திரிப்பாரா? மரத்தை இருக்கும் போது மண்டையில் அடிப்பாரா? மரத்தை தள்ளும் போது மரத்தை தள்ளும் போது. வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவியூ பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிய கொண்டு அடிப்பா. அப்போ செட்டி மக்கள் எல்லோரும் கடலுக்குள்ள இழுத்தல்லவோ ஏகாதசி பட்டணந்தா. தம்பி கொஞ்சம் போடுவோம். ஒரு அமைதியா கேட்பா. ஆச்சாரியர்களை கூப்பிடுங்க. ஆட்டாரி என்ன இந்த மரத்தை ரூபா அறுத்து தம்பி இத நல்லா ரூபா அறுத்து 7 கப்பல் எங்க கப்பல் தான் நம்ம கப்பல் சொல்லாத செட்டியார் வீட்டு கப்பல் சொல்லு. அதனால இது செட்டியார் வீட்டு கப்பல். 7 கப்பலையும் நீங்க ஓட்டையக்குள்ள சரி செஞ்சிருக்கோம். ஏற்கனவே பூதத்தார் இருந்த மரம், உருண்ட தரண்ட மரம், ஒழுக்கமான சந்தன தேக்கு மரம், 10 வண்டி சுத்து இருக்கும், பழுங்கி போல இருக்கும் மரம். அதை ரூபா அறுத்தாங்கல்ல. பூதத்தார் இருந்த மரத்தை அறுக்கும் போது 7 கப்பலை 70 கப்பலை பழுது பார்த்தாங்க. சரக்கு அந்த அளவுல குவியுது. அவ்வளவு காலம் வந்துகிட்டே இருக்கு. என்னது? அதனால உடனே மரத்தை அறுத்தாங்க. ரூபாக சேர்த்தாங்க. பலக பலையாக சேர்த்து வெள்ளோட்டம் பார்க்க போறாங்க. அப்படி என்ன நடந்தது? எங்கேயோ வெள்ளோட்டம் பார்ப்பது. வெள்ளோட்டம் பார்ப்பது செட்டி மகள் 3 பேரும் தவற போய் இருப்பு கட்டி
மிளகு சம்பா கற்பூர சம்பா கறி மஞ்சள் பொறி மஞ்சள் பானமுஞ்ச மஞ்சள் உண்டு வெள்ளோட்டம்னா எவ்வளவு கப்பல் சுமையிலாகும்னு பார்த்தாங்க. ஓ இடம் பார்த்தாங்க. ஆமா கப்பல் போகையிலே உள்ளடிக்கு பெறக்கூடாதுன்னா முங்கிடக்கூடாதுதா. ஏன்னா தாத்தா பூட்ட காலத்துல ஓடுன கப்பல் ஓட்ட விழுந்து நம்ம இப்பதான் ஓட்ட போறோம். ஆமா அதனால அதுல வேண்டியதான் ஏத்துனாங்க. என்ன ஏத்துனாங்க? தவளப்பொடி, கருப்பு கட்டி, கருது சம்பா, மிளகு சம்பா, கற்பூர சம்பா, கறி மஞ்சள், பொறி மஞ்சள், காணமுஞ்ச மஞ்சள். உலகத்துல எத்தனை தானிய தவசம் இருக்கும்? கம்பு, சோளம், கேப்பை, இஞ்சி, ஏலம், சுக்கு, மிளகு, கிராம்பு, சாதிக்காய், சாதிபத்து அத்தனை ஏற்றி எப்போ மத்தியான மதியம் போல மதியம் போல என்ன வெள்ளோட மாதாங்கோ சுவாமியான சங்கிலி கப்பலோடு கப்பலாக கடலோடு கடலாக அடித்து நல்ல கொள்ளணுமே. எத்தனை மரங்கள் இருந்தாலும் நாம இருந்த மரத்தை கொண்டு வந்த காரணத்தாலே நாம இருந்த மரத்தை கொண்டு வந்து இவங்க கப்பல் பழுது பார்த்ததாலே செட்டியார் மக்கள் சும்மா விடக்கூடாது. இவங்க கடலோடு கடலாக வைத்து அடித்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன ஆகாயம் பூமி ஆகாயம் பூமி பூமி பழமரத்தை புடுங்குவாரா பள்ளரில கடிப்பாரா அந்த செட்டி மக்கள் எல்லோரோட்டமாக்குமாறு ஆகாய போவது வானத்துக்கும் பூமிக்கும் பறந்ததும் புலத்தாரோ கடற்கரையில் ஓடுகாரோ கடற்கரையில் ஓடுகாரோ கப்பல் மேல ஓடுகாரோ கடற்கரையில் ஓடுகாரோ கப்பலில் ஓடுகாரோ. ஐயா செட்டி வந்த உங்களை என்ன செய்ய மட்டும் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் முழுக்கும் மீசையும் பூதம் சங்கிலி கொடுத்தா பணமரத்தை புடுங்கி பல்ல வச்சு நிறு நிறு நிறுன்னு கைக்க புது செடியார் பாக்கா. ஏ தம்பி ஏ சீனி பாத்தியா என்ன இவ்வளவு உயரம் இருக்கு? இது என்னன்னு தெரியலையாப்பா. நாம என்னமோ அநியாயமா மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. அப்போ கடற்கரையில ஒரு காடு, செட்டி மக்கள் கப்பலுக்கு மேல ஒரு காடு சும்மா இருந்தாரா? என்ன கப்பலோடு கப்பலாக கப்பலோடு கப்பலாக அடித்து நல்லா கொள்ளுவா. கடலோடு கடலாக அடித்து நல்ல கொள்ளும் போது
சுவாமியான ஜங்கிலி பூதம் அந்த செட்டி மக்களுக்கு கப்பல்ல தூத்து பிறக்கரைக்கு பொங்கலுக்கு பெண்கள் 7 பேர் இருந்தா பொங்கலுக்கு பெண்கள்னா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய காணி அவசரம் சிந்திச்சுன்னா அதை அள்ளி போடுறதுக்கு 7 பேர் களத்திலையும் பொண்ணாவரம் போட்டிருந்தான். அவ பேர் தான் பொங்கலுக்கு பெண்கள் 7 பேர் பூதத்தாரே அந்த பொங்கலுக்கு பெண்களைத்தான் பொங்கலுக்கு பெண்களைத்தான் அவரை வன்முறையா கொண்டு அவரை வன்முறையா கொண்டு அவரை வன்முறையா கொள்ளுவாரு செட்டி மக்கள் எல்லோரையும் அடித்துக் கொள்ள வருவாரா? இந்த முத்து செட்டியாருடைய மனைவிமாரெல்லாம் சீனி செட்டியாருடைய மனைவிமாரும் முத்தகந்தாள் செட்டியாருடைய மனைவிமாரும் 3 பேரும் வீட்டுக்கார வெள்ளட்டம் பார்க்க போயிருக்காங்க. இவ ஆத்துக்கும் குளிக்கிறதுக்கு வாரா. என்ன தலையிலிட்ட எண்ணெயோட தலையிலிட்ட எண்ணெயோட தலைப்புண்ணாக்கு மஞ்சளோட குளிக்க வர வேலையில ஆங்கார சொல்வதில கையை தட்டி சிரிப்பாரா? கையை தட்டிய கையை தட்டி சிரிப்பாரா? எதுக்கு சிரிக்காரு? இவன் 3 பேர் நினைக்கிறா இந்த மனுஷன் திடீர்னு முன்னாடி கையை தட்டியான்னு சிரிக்கான். அப்போ இவ தலைப்பு நாட்டு மஞ்சளோட குளிக்க வந்தவா பூதத்தார பார்த்தா. இத பார்க்கும்போது தெய்வமா தெரியல. அம்மா செட்டியார் வீட்டு பெண்களை உங்க கணவன்மார் 3 பேர் வெள்ளோட்டம் பார்க்க போனாங்கல்ல, அவங்கள கடலோட கடலா வச்சு அடிச்சுட்டேன். அடிச்சுட்டேரா? எதுக்கு அடிச்சது? நான் இருக்கக்கூடிய சந்தன காமரை சந்தனத்திற்கு மரத்தை கொண்டாந்து வெட்டி கப்பல் பழுது பார்த்து உங்களை சும்மா விட மாட்டேரா? அப்படியா? உங்க கணவன்மாரெல்லாம் மாட்டு போனாங்க, நீங்க எனக்கும் பாரியா இருக்கணும் பூதத்தாங்க. அப்ப பார்த்தா எங்க கணவன்மார மாண்டதுக்கு பிறகு நாங்க இருக்கணுமா? அப்படி என்று நாக்க விடுவாரா நாக்கமெல்ல விடுவாரா அவன் அன்பு இரமாயிட்டாரே. எங்க நாக்கம்மா பிடிங்கிருக்காள் அன்பு இரமாயிட்டாரே. என்ன என்ன செய்வாரா? படவுக்குள்ள அண்ணன் போறவரை வாரவரே வாரவரே உடலில அடிப்பாரா? நேரம் தப்பி வாரவரே வாரவரே அறிஞ்சீர குலதாடிப்பாரா? அப்படியாக இருட்டு நாட்டு கடலுக்குள்ள ஏகாதேசி வட்டரத்தில அட்டகாசம் கொடுக்கிற செட்டிமார்கள் உடவையெல்லாம் தட்டி நொறுக்கி விட்டு தரவரிசையாக்கி விட்டு பூதத்தார் அந்த இருட்டு நாட்டு கடலில் ஏகாதசி பட்டணத்திலே
செட்டியார் சமுதாயத்தில் ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து எங்க போகலாம்? நாடு சுத்தி பார்க்கணும், நகரம் சுத்தி பார்க்கணும், தமிழ்நாடு முழுவதும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சட்டநாதன் கேத்திரவாரம் சங்கிலி பூதத்தார் ஏகாதசி பட்டணத்தை விட்டு ஐயா எங்கே எங்கே போவோம் என்று எங்கே எங்கே போவோம் என்று ஏகி வார பூதத்தாரு சட்டநாதன் கேத்திரவாரம் சுவாமியான சங்கிலி பூதமோ மலையாள தேசம் விட்டு நமது எஸ்வரைவுதான் கடந்து புலியர வழியாக தென்னிந்தியா தேசத்தில அவரும் திருநெல்வேலி ஜில்லா திருச்செந்தூர் பகுதியில் அந்த முருக பெருமானோட வாச வருவாராம் மூலத்தாரோ சுவாமியான சங்கிலி பூதம் கல்லுவடி கொண்டு வர அவரை கொண்டு வீசி வர பள்ளி மடல் ஏந்தி வர மேலதாளம் முழங்கி வர முருகப்பெருமா வாசலிய முருகப்பெருமா வாசலி பூதத்தாட்ட காசுவா கடற்கரையில எவனா குடிக்கிறதுக்கு போறானோ அவன் தலையை பிடிச்சு உள்ள முக்குத. திருநாளு பச்சை சாந்தி வர பச்சை சாந்தி வரும்போது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கடலா கடல் அலையான்னு இருக்கு. என்ன பார்த்த? பச்சை சாந்தி பாத்தியா? என்ன வந்த? அதாவது முருகப்பெருமானுக்கு பச்சை சாந்தி வருது. ஏழாம் திருநாள் ஏத்தம் பாக்குறதுக்கு கூட்டத்தை பார்க்கணும்.
நான் உள்ளதான் நின்னேன். உள்ள வச்சு நச்சிட்டான். ஏன்னா அப்ப முருகப்பெருமான வாசல்லே சங்கை பொருத்தாருக்கு நிறைய வாங்கணும் ஒரு ஆசை. அப்போ பூசை செய்யும் ஓத்தி மாலை புரதியில் அடிப்பதும், நேரம் தப்பி வாழவரை நெஞ்சில் அடிப்பதும், வாழவன போறவனா ஒரு அறை. அப்போ அட்டகாசம் பொருட்கள, ஆதாரி பொருட்கள எல்லாரும் முருகப்பெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. கந்தா, கார்த்திகேயா, வேளவா, முருகப்பெருமானே, இதனால் இதுவரை இந்த திருச்செந்தூர் ஊர்ல காலம் பிறக்காத கருப்புரு விழாண்டார். கடற்கரையாண்டி வாசல்ல அத்தன் சொல்லிக்குமா, இந்த கடலுக்குள்ள எவங்களாம் குளிக்க போறாங்க கருத்தை பிடிச்சி முக்குது. நாளிகிழமைக்கு போறவரை நட்டாம விட்டு தடியை கொண்டு ஒரே அறை. அவன் நாளிகிழமை விட்டு வெளியே வரல. அடி ஒண்ணு இடி மாதிரி திரும்பி பார்த்தா யாரு அடிப்பா அதுதான் தெரியல. ஒரு எதிரி எவனாலும் பின்னால இருக்கான்னு நல்லா நோட் பண்ணுங்கப்பா. இல்லையே, எனக்கு பிறவியிலே ஒரு கண்ணு இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடி ஒண்ணு இடி மாதிரி வருது, திரும்பி பார்த்தா ஆழக்காங்க. இது பேயா பிசாசா சொல்லதா தீர்மான அறியணும். வேலவா 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 வேஷாமி, ஆமா நீதான் போய் எப்படியாவது பார்க்கணும்பா. அப்படியா? அதனாலே அப்போ முருகப்பெருமான் யாரு வந்தா எவரு வந்தா எவரு வந்தா என்பதை அறியணுமே அறியணுமே. என்பதை அறியணுமே. அது பேரும் சாதுகளோ இந்த பொல்லாத தெய்வங்களோ வாழ்ந்தாரே முருகனவர்கள் வாசலில பார்க்கும்போது கடற்கரை நின்று கொண்டார். ஆகாயம் பூமி கொண்டார், ஆகாயம் பூமி கொண்டார், பூமி கொண்டார். அங்கே வளர்ந்து நின்றானே பூரத்தாரோ வார்த்தை ஒன்று சொல்ல உனக்கு இந்த மொழி என்ன தேவோ, எங்கிருந்து இங்கு வந்த திருச்செந்தூர் மதியதீர முருகப்பெருமான் வாசலில இடங்க செய்யும் விவரம் என்ன உள்ளத உள்ள மாதிரி உள்ளத உள்ள மாதிரி ஒழியாமல் சொல்லியா. அப்படியாக திருச்செந்தூர் வரையிலே வந்து முருகப்பெருமான் கேட்ட போது யாரு வந்தா எவரு வந்தா இப்படி அட்டகாசம் என்ன காரணம் என்ன, நீ யாருப்பா, உன் வாய தர சொல்லு, உன் செல்ல வாயை தொடர்ந்து இன்னாரு சொல்லு. எங்க இருந்து எங்க வந்த அண்ணா, என்ன விவரம் அண்ணா? குமர குருபரனே, குமார குருபரனே, கொண்டவர்கள் சுந்தரண்ணா, நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? திருப்பாங்கடலே தேவாமிர்தம் கரையும் பொழுது 7வது அமிர்தத்தில் 8 பூதங்கள் பிறந்தது. சரி, இப்பதான் தெரியுது. திருப்பாக்கடலே தேவாமிர்தம் கரையும் போது 8 பூதங்கள் பிறந்தது.
எல்லாத்துக்கும் இடைபுதமாக ராஜ அம்சத்திலே பிறந்தவன் நான் ராஜ அம்சத்திலே பிறந்ததாலே சங்கிலியோடு பிறந்த காரணத்தால் எனக்கு சங்கிலி புதத்தான் ஒரு பெயர். சங்கிலி பூதமா? சங்கிலி பூதம் இல்ல, சங்கிலி பூதத்தான். பூதத்தான் வேறு. பாம்பு சட்டைக்குள்ள ஒழிஞ்சோம் இல்லையா? பிச்சையா நான் பாம்பு சட்டைக்குள்ள ஒழிந்தோம் இல்லையா? அதனால எங்க சட்டநாதம்னு கூப்பிடுவாங்க. திடீர்னு கோபத்துல சுருக்கமா சட்டைன்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையான பேரு சட்டநாதம். கேதுவின் பாலகனாக பிறந்ததால கேதுவின் பாலகனுக்கு கேத்திர பாலகன். வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவியூ பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுவாங்க. நான் தான் ராஜ அம்சத்திலே பிறந்தவன். ராஜமன்னர் சங்கிலி புதத்தான். தம்பி உன் தாய் தாயோ பார்வதி, உன் தகப்பன் பேரு பரமசிவம். அப்போ உன் தாய் பார்வதி, உன் தகப்பன் பரமசிவம். தம்பி முன்னால் பரப்பவன் அண்ணன், பின்னால் பரப்பவன் தம்பி. பின்னால் பரப்பவன் தம்பி, முன்னால் பரப்பவன் அண்ணன். உனக்கு நான் முன்னால பிறந்தம் இல்லையா? உனக்கு முன்னால பிறந்தம் இல்லையா? அதான் உனக்கு நான் அண்ணன், நீ எனக்கு தம்பி. இந்த கடற்கரை வாசல்ல, திருச்செந்தூர் பதியில, முருகப்பெருமான் வாசல்ல இளைஞர் பண்ணலாமா? இது அட்டகாசம் பண்ணலாமா? தம்பி நல்லா இருப்படா, அட்டகாசம் பண்ணாரு. உனக்கு என்ன வேணுமோ ஈவார் வெள்ள நம்ம அண்ணன் கிட்ட எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்பா? நீ கொண்ட வெற்றி வடிவே நீ கொண்ட வெற்றி வடிவேலும் எங்கே எங்கே கொலகால குமரி வள்ளி, கோலகால குமரி வள்ளி தெய்வானையுடன் கோல மகிழும் தாருமங்கே குறைப்பு குமர கடவுளே சன்னதியிலே எனக்கு ஒரு நிலைய வேண்டும் அப்பா அப்பா முருகா. அப்படியாக முருகப்பெருமானுடைய வாசலை 7 நிலையம் உங்கள்கிட்டார் சங்கிலி பூதம். அப்ப எப்படி நிலையம் போட்டு கொடுத்தாரு தெரியுமா? அப்பா என் மகனே சங்கிலி பூதம், என் மகனே சங்கிலி பூதம், திருச்செந்தூர் ஊரில முருகப்பெருமான் வாசலில கோபுரத்தில் ஒரு நிலையோ ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ ஒரு நிலையோ, குடிகம்பத்தில் மறு நிலையோ மறு நிலையோ, குடிகம்பத்தில் மறு நிலையோ மறு நிலையோ. மண்டலத்தில் ஒரு நிலையோ, மதிக்குவரில் ஒரு நிலையோ, தம்பியான சங்கிலி பூதமோ, கடற்கரையில் ஒரு நிலையோ, அந்த சுவாமி ஒரு நிலையோ, நாளி கிணறிய ஒரு நிலையோ, ஒரு நிலையோ, ஆறுவனை பக்கம் ஒரு நிலையோ,
பெற்று கொடுத்தார். அதாவது சன்னிபுரத்துக்கு கீழவாசல் கோபுரத்திலேயும் கொடிக்கம்பத்திலேயும் மண்ட